Hello friends, வணக்கம். Welcome back to DEEPSTMAILKITCHEN vlogs. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட வெட்டிங் anniversary vlog. ஸோ எங்களோட வெட்டிங் டே வந்து ஆக்சுவலாக February 25. ஸோ இந்த வருஷம் ஒர்க்கிங் டேயில் வந்துடுச்சு, அதாவது மண்டே. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்லாம் வந்து ஒர்க்கிங் டேயில் வந்துச்சுன்னா ஆப்வியஸாக நம்மளால் பெருசாக எதுவுமே வந்து பிளான் பண்ண முடியாது டே டைமில். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விகாஷினிக்கும் ஸ்கூல் இருக்குது, ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஒர்க்கிங் டே. ஸோ வந்து அதனால் ஈவினிங் மட்டும் ஏதாவது வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ வெளியில் போகிறதுனா என்ன, எதை டின்னர் போகலாம் இல்லைனா மூவி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ மூவி போகலாமா டின்னர் போகலாமான்னு ஒரு டெலிமா இருந்தது. ஓகே, ஸோ மிதுனை விட்டுட்டு மூவிக்கு மறுபடியும் போவேன். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போயிட்டு வந்தோம். ஸோ அதனால் வந்து ஓகே இன்றைக்கி வந்து நம்ம டின்னருக்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். மிதுன் என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க? ஐயோ, இப்போதானே ஹால் ரூம்ல எல்லாத்தையும் கலைச்சு போட்டு வந்தீங்க சார். அப்புறம் இங்க வந்து எல்லாம் கலைச்சிட்டு இருக்கீங்க. அம்மாவுக்கு பேங்கிள் சூஸ் பண்றீங்களா? அப்படியே பவுடர்லாம் கொட்டிடுச்சு. ஓச்சோ மிதுன், நீ இந்த ரூம்குள்ளேயே விடவே கூடாது. நோ 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 நோ, டோன்ட் டேக் ஆல் திஸ் பேபி. என்ன அம்மே வாடண்டி சொல்லக்குட்டி, வாங்க போலாம், வாங்க சொல்லக்குட்டி. ஸோ நான் வந்து எவ்வளோ சொன்னாலும் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் திரும்ப இதே எடுத்து விளாண்டுருக்காரு. இன்றைக்கி வந்து வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னாலும் நான் வந்து ஸ்பெஷலாக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலைங்க. மார்னிங்லேருந்து லைக் வந்து ரொம்ப சிம்பிளாக இட்லி சாம்பார் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அப்புறம் வந்து லஞ்சுக்கு தக்காளி சாதம். ஸோ ஸ்பெஷல் டே அன்றைக்கி நிறையா ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லைங்க. நம்மளுக்கு பிடிச்ச டிஷ் ப்ரிப்பேர் பண்ணினா ஓகே தான், அது எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக நேற்று சண்டே இல்லையா நான்வெஜ் சாப்பிட்டாச்சு. அதுக்கும் முந்தின நாள் சாட்டர்டே வந்து மஷ்ரூம் இருந்ததுனால லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்பெஷலாக என்ன இதுக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பெருசாக எனக்கு ஐடியா இல்லை. ஸோ தக்காளி சாதம் வந்து எனக்கு ஹஸ்பண்ட் 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ப்ரிப்பேர் பண்ணி, அதனால் வந்து ஓகே எனக்கு வந்து தக்காளி சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன இதில் ஒரு ஃபார்ச்சுனேட் திங் அப்படின்னா, இது வரைக்கும் தக்காளி சாதம் எப்படியும் நிறையா தடவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டேஸ்ட்லேயே இன்றைக்கி தான் வந்து இட் டர்ன்ட் அவுட் டு பி சூப்பர் ஆசம். ஏன்னு தெரியல, எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணினோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று குறையிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்து தக்காளி சாதம் அவ்வளோதான். வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் எடுத்த சாரீ ஓகே இதுதான். ஸோ இந்த தடவை ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு தான் போனேன். ரெடிமேட் ப்ளவுஸ் எடுக்கலான்ட்டு தான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எடுத்த சாரீ. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹஸ்பண்டோட செலெக்ஷன். ஸோ நான் யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்ட், ரொம்ப டார்க் கலர்ஸ் தான் வேர் பண்ணுவேன். பட் அவருக்கு வந்து எப்பயுமே லைட் ஷேட்ஸ் தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஆக்சுவலாக இந்த சாரீ வந்து இந்த மாதிரி எடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் போனேன். பட் அதே மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தது எனக்கு. அதாவது லைக் இந்த மாதிரி செக்குடு இருக்கிற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் அந்த மாதிரி இருக்குமான்னு ஒரு டவுட் இருந்தது. பட் வந்து ஃபார்ச்சுனேட்லி நான் நினச்ச மாதிரி இந்த சாரீ இருந்தது. நான் ஆக்சுவலாக ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்காது அப்படின்னு நினச்சேன். பட் அவர் வந்து பார்த்ததும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. வேறு 2-3 கலர்ஸ் இருந்தது. பட் நான் வந்து இந்த மாதிரி ஹாஃப் ஒயிட் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தேன். ஸோ வித் ஆரஞ்சு பார்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுக்கு வந்து ரெடிமேடு டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி ரெடிமேடு போட் நெக்கோட வச்சு எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ எப்படா அதை வேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கு எனக்கு. ஸோ இது வேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மிதுன் குட்டி என்னது அங்கேருந்து இங்கே வந்துட்டிங்களா? இங்கே பாருங்கள் மிதுன் ஸ்வீட் ஹார்ட். இங்கே மிரட்டுங்க பார்க்கலாம். எப்படி மிரட்டுவீங்க அம்மாவை? சொல்லு சொல்லு. ஸோ மிதுன் வந்து
ரொம்ப ஏய் ஆமாம் நீங்கள் பயங்கரமாக மிரட்டுவீங்க ஆமாம் ஓகே இங்கே கீழே இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஆக்சுவலாக ப்ளவுஸு. ஸோ இது வந்து விகாஷினிக்கு ஏதாவது டாப்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு ரன்னிங் ப்ளவுஸு. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு இது சுத்தமாக மேட்ச் ஆகாது, யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து விகாஷினிக்கு ஏதாவது ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ண முடியாது, பட் வந்து டாப் மாதிரி ஏதாவது ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே ஆரஞ்சு கலரில் போடுற மாதிரி ஏதாவது பாட்டம் எடுக்கலாம். கொஞ்சம் ட்ரெண்டியாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்டிச் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ போய் மிதுனை வந்து நான் தூங்க வைக்கிறேன். தூங்க வச்சுட்டு இன் பிட்வீன் கேப்பில் நான் ரெடி ஆகணும். ஓகேங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. மிதுனை தூங்க வச்சிட்டேன். டைம் வந்து நியர்லி 4 o'clock. ஒரு 5:30 கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ ரெடியானா தான் விகாஷினி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்புறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ரெடியாக போகிறேன். அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து வாங்க அந்த கிஃப்ட்டு. ஸோ என்ன இது இப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக என்னன்னே தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ராப்ளம் உங்கள் வீட்டில் இது இருக்குன்னா கண்டிப்பாக என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் விலாகிங்கில் சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த அவுட்டோர் பால்கனி ஸ்விங். ஸோ வந்து இப்போல்லாம் பிளாஸ்டிக் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால வந்து வேறு மாதிரி ஒரு கவர் போட்டு கவர் பண்ணி டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிஃப்ட் ராப்லாம் பண்ணலைங்க, அதுதான் கிஃப்ட் ராப்பு. எனிவேஸ் ஸோ வந்து இதுக்கு முன்னாடி விலாகிங்கில் நான் சொல்லியிருப்பேன் இதை வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன்ட்டு. ஸோ வெட்டிங் டேக்கு இதே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஸ்டாண்ட்லேயும் போட்டு வெளியில் எங்கே வேணால் நம்ம வச்சுக்கலாம், பால்கனியில் இல்லை வந்து அவுட்டோர் ஸ்பேஸ் இருக்குன்னா அங்கே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டே டைமில் பால்கனியில் இருக்கும், ஈவினிங் டைம் ஆகிடுச்சுன்னா எடுத்து உள்ளே போட்டுருவேன். நான் விகாஷினிக்கு இதில் உட்காந்துட்டு டிவி பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்த கிஃப்ட். எனிவேஸ் தூங்கிட்டு இருக்காரு. அடுத்தது வந்து விகாஷினிக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த ட்ரெஸ். எனக்கு போட்டுக்க புதுசு இல்லைங்க, ரொம்ப நாள் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது, லைக் 1 year முன்னாடின்னு நினைக்கிறேன். விகாஷினி வந்து விலாகிங்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. விகாஷினி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு அவரோட ட்ரீம் ஹவுஸ் செஞ்சு எடுத்துட்டு போயிருக்கா. My dream house. That was the title, but I turned it into island. ஸோ அவளோட ட்ரீம் ஹவுஸ் வந்து அவளுக்கு ஐலாண்டில் இருக்கணும். ஸோ பில்லியனர் ரேஞ்சுக்கு வந்து திங்க் பண்ணுறா. I actually made the house into. ஸோ நாமெல்லாம் வந்து வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு 5 சென்ட் 10 சென்ட் வாங்கி போடுவாங்க. ஸோ விகாஷினி வந்து வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு ஐலாண்டே வாங்கி போட்டுருவா. அப்படித்தானே விகாஷினி? ஸோ வந்து திங்கிங் லைக் அ பில்லியனரா? ஓகே, ஸோ கடலுக்கு நடுவில் ஒரு தனியாக தீவில் விகாஷினியோட வீடு இருக்கணும் அப்படின்னு ஆசை. அங்கே வந்து அவளுக்கு அவங்க ஃபேமிலியோட ஸ்டே பண்ணணும் ஆசை. All of my family. என்னெல்லாம் யூஸ் பண்ணி I used tissue, glue, cardboards, and then plates, cups. Very good. Plastic cups and paper. And what else I used? That's all. Okay, that's all. ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மறக்காமல் விகாஷினி டாய் லவர்ன்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து போய் நம்ம ரெடி ஆகலாம். ஓகேயா? Okay. ஓகேங்க. ஸோ திஸ் இஸ் ஸோ ஈவினிங் டைம். ஸோ என் ஃபேஸே தெரிலன்னு நினைக்கிறவங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஈவினிங் டைம் சன்லைட் வந்து அப்படியே பெட்ரூம்குள்ளே விழுது, அதனால். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் டேக்கு எடுத்திருக்க சாரீ. ஸோ நான் வேர் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. ஓகே, ஓகே, ஸோ இந்த மாதிரி. Who wants to say Vidrum Krishna? See, he's here. Sit down. Sit down. Me. He always. மிதுன் கை தட்டு, கிளாப் பண்ணு. யார? இங்க பாரு, இப்படி பண்ணு. கிளாப் பண்ணு. நீ பண்ணு. கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ண சிரிக்கிறான். பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. இங்க பாரு மிதுன். ஓகேங்க. ஸோ மிதுன் வந்து நான் ரெடியாக அட்லீஸ்ட் சாரீ கட்டிட்டேன், அதுக்கு வரைக்குமாவது தூங்கினா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அவங்க நான் ஃப்ரீயாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டான். எனிவேஸ் வந்து விகாஷினி அப்படியே பார்த்துப்பா, நான் போயிட்டு ரெடி ஆகுறேன்.
like the taste. I never used this before. I only eaten white noodles, but this time ஸோ நாங்கள் என்ன டின்னருக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தந்தூரி ஐட்டம். ஸோ நாங்கள் வந்து வெரி பிக் தந்தூரி ஃபேன்ஸ். ஸோ அதனால் வந்து தந்தூரியில் வந்து பார்த்திங்கன்னா இரானியன் தந்தூரி அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம் வித் சாலட் அண்ட் மேயோ அண்ட் க்ரீன் சட்னி. அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட் கார்ன் சூப், அப்புறம் இன்னொரு ஸ்டார்டர் வந்து மஷ்ரூம் மஞ்சூரியன், அப்புறம் மெயின் டிஷ் வந்து நூடுல்ஸ், அப்புறமா வந்து இங்கே தயிர் ரைத்தா இருக்குது, அதுக்கு வந்து பிளைன் பிரியாணி. ஸோ இதுதான் வந்து நாங்கள் டின்னருக்கு ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ். ஸோ விகாஷினிக்கு கண்ணில் வந்து ஏதோ பட்டுருச்சு, அதனால் கண் எறியுதுன்ட்டு கட்சி வச்சிட்ருக்கா. சாப்பிட்டியா? புட்டு பிடிச்சிருக்கா? என்னாச்சு? ஈயோ ட்ரெஸ்ஸு ஆசம் ஆசம். ஏன் மஷ்ரூம் மஞ்சூரியன் காருதா? ஸோ கொஞ்சம் காரமாக இருந்ததுனால விகாஷினி அப்படி பண்ணிகிட்ருக்கா. எனிவேஸ் ஹோப்ஃபுல்லி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி விலாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய்.